உங்களுக்கு சிவானா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? விளையாடுறதுக்கு தங்க பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாரு, சிவானா இது வாங்கிட்டு வந்திருக்கா உங்களுக்கு விளையாடுறதுக்கு. பத்தியா எப்படி கேடி பயலுங்க, அம்புட்டு பேரு கேடி பயலுகளா இருக்காங்க. இங்க பாரு, என்னாச்சு? ஒடியாங்க ஒடியாங்க தங்க பிள்ளைங்க, அதுதான் வாங்கடி தங்க ஒடி, பட்டுக்குட்டி ஒடியாங்க, செல்லக்குட்டிங்க ஒடியாங்க, வாங்கடி தங்க பிள்ளைகளா, எல்லாரும் வாங்கடி, எல்லாரும் வாங்கடி. அவங்களும் வர்றாங்க. என் பிள்ளைங்க பூரா ஒரே ஒரே ஃப்ரேம்ல இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் இருக்குதுங்க பாருங்க. வாடாமா வாடாமா, வா வா வா, இங்க வா, இங்க கேக்க அம்மா இங்க இருக்க பாரு, ஒடியா ஒடியா ஒடியா, வா வா இங்க வா, அம்மா இங்க இருக்கே, வா வா, வாமா வாமா வாமா. எப்படி வருது பாரு என் தங்கங்க, எப்படி வருது பாரு, எப்படி வருது பாரு, நீலாம் வந்திருக்கிய அப்படி. வாடி வாடி, பட்டு வந்துருங்க, என் தங்க பிள்ளைங்க வந்துருங்கடி, அறிவு பிள்ளைங்க வந்துருச்சுங்கடி, அம்மா தேடி வந்துருச்சு. என் சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா, புரியுதா? இருங்க சரியா, இங்க இருங்க, வீடியோ எடுப்போம் நம்ம. எப்படி ஒடியாராங்க பார்த்தீங்களா? அதுங்களுக்கு என்னோட குரல் கேட்டு கேட்டு அவங்களுக்கு பழகி போச்சு போல. சொன்னா உடனே ஒடியாராங்க. அம்மா அந்த அந்த இந்த கருவாப்பைய மட்டும் இதே வேலை தான் செய்யறியா. இந்த பையனும் சரி அந்த பையனும் சரி, இன்னும் போய் இந்த பையன் பால் குடிக்கிறியா, அங்க இருங்க, அது எங்க உட்காந்துருக்கு, அங்க போய் பால் குடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இங்க வாங்க, உங்களுக்கு சிவானந்தா வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. சிவா இங்க பாரு, சாஷாமா சிவானா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பத்தியாடி. வா கீழே இறங்கி வாடி, கீழே வாமா. பத்தியா ஏதாவது ஊர்ல இருந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது வாங்க தோணுச்சா? பூண்டு குட்டிங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தரையில இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அவங்க வந்து என்னடா இது கலர் கலரா வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பானுங்க. நல்லா இருக்கும். கண்ணுல எல்லாம் அடிக்கக்கூடாது. கண்ணில் அடிக்காம நம்ம தரையில அடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி லைட்டெல்லாம் அடிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. ராமேஸ்வரம் போன இடத்துல இந்த செல்லக்குட்டிங்களையெல்லாம் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். எங்களை ஞாபகம் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல, இவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க நீ. எப்படி நல்லா விளையாடுறாங்க. இதை பார்க்குறப்ப எல்லாரும் அப்படியே குசியாக ஓடுறானுங்க, ஒடியாடுறானுங்க. இதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம மாற்றிக்கலாம். ஏன் சின்னவங்களுக்கு தெரியுது போல இருக்கு, வருது பாரு, உடனே வந்துடுவேன், என்னை தேடி வருவியா, இவன் எப்படி ஆள் தெரியுமா, இவன் எப்படி ஆள் தெரியுமா, தேடி வருவியா. விளையாடுங்க. எப்படி சாஷா நினைப்பான், பைத்தியக்கார பையன் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு, கொஞ்சம் சாப்பிட்றதுக்காச்சும் ஏதாவது மீனுக்குன்னு ராமேஸ்வரம் போனானே ஏதாவது மீன் கருவாடுவான்னு வாங்கிட்டு வருவானா, இதை வாங்கிட்டு வந்து விளையாட்டு கட்டிட்டு இருக்கானே சின்ன பிள்ளைத்தனமான்னு சொல்லி சாசாவோட மைண்ட் வாய்ஸ் இது. அப்படிதான் பாக்குறியா, அவன் லுக் அப்படிதான் இருக்கு. என்னடியே சாஷாமா அப்படிதானடா, சிவானை சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வராம எதுக்கு இந்த லைட் வாங்கிட்டு வந்து வேடிக்கை கட்டிக்கிட்டு இருக்கான்னு தானே பாக்குறேன். அப்புறமா சாஷாக்கு வந்து உடம்பு வந்து இப்போ 3 நாள் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்லியிருக்காங்க. அவங்கள வாங்கணுன்னா நாங்கள் காலையிலேருந்து 4 மணிக்குள்ளே போகணும். அதனால அந்த இதுக்கு போக முடியல. 3 நாள் இன்ஜெக்ஷன் வந்து முடிஞ்சுது. ஓரளவுக்கு சாஷா வந்து அதிகமாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போக வச்சுருப்பான். இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதனால அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி பிளானிங்கில் தான் வந்து நிற்கிது. சரி, அதுக்கடுத்து வந்து அதை பண்ணலாம். ஏன்னா குட்டிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு வராங்க. அதனால சீக்கிரமாக இவங்களுக்கும் அதை பண்ணி விடலை. ஏன்னா இவங்களும் குட்டியை போட்டு என்னைய மறுபடியும் நிறைய குட்டிங்களை வளர்க்குற மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. அதனால சரி கம்மியாகவே அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் முதல்ல பண்ணிடலாம். சிஞ்சுக்கு வந்து இப்போ வேணாம், குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசாகவும் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சுக்கு வந்து இப்போ இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சாசாவுக்கு தான் பண்ணணும். அதனால சரி சாசாக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட்காக வெயிட்டிங். ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன கூட்டம் தெரியுங்களா, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போனால் சார் வந்து அப்படியே பயந்து நடுங்குவார். அப்படியே அப்பாவியா நடிப்பார். என்னடி பசிக்குதாம்மா, தங்க பிள்ளைக்கு பசிக்குதா, ட்ரீட்ஸ் வேணுமா, அவ்வளோதான். இது பாருங்க, இந்த சின்ன குட்டிங்கெல்லாம் நல்லா என்னை அடையாளம் தெரிஞ்சு வச்சு அவங்க வந்து அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டா ஒடியாறாங்க. நைட்டு குளிருக்கு அதுக்கும் என் கூடயே தான் தூக்கமெல்லாம் என் கூட தான் தூங்குதுங்க. அவங்க அம்மா கிட்டேலாம் தூங்குறது கிடையாது. இதான் இவருக்கா பார்த்தீங்களா இந்த சிஞ்சுக்குள்ள பெத்து மட்டும் போட்டு விட்டுருச்சு 13 குட்டிங்களை. ஆனால் எல்லாத்தையும் வளர்க்குறது நான், பிள்ளைங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா விளையாடுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா விளையாடுறதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும்.
சும்மா அதாவது அவங்க சும்மா எப்போ பாரு தூங்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, எப்போ பாரு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த விளையாட்டு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விளையாட காட்டலைன்னா அந்த சோஃபாவை வந்து பிச்சு இப்போ நைட் 2 மணி சோஃபாவை போட்டு பரண்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அந்த டைமில் அப்படின்னு சத்தம் போட்டு இந்த சோஃபாவை வந்து பரண்டுறதுலேருந்து அவங்கள ஸ்டாப் பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது விளையாட கொடுத்தா டயர்டாகி அவங்களே தூங்கிடுவானுங்க. ஏன்னா டயர்டாகி தூங்கினா ரொம்ப நேரம் தூங்குவாங்க, இல்லைன்னா சாப்பாடு வயிறுனாலேயே சாப்பாடு போட்டு விட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் தூங்குவானுங்க. இந்த மாதிரி இவங்களை தூங்க வைக்கிறது என்னோட மிகப்பெரிய வேலையாக இருக்கும். விளையாட்டப்பர் இரு இந்த 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 இங்கே வரு இது எப்படி நீ வராத என்கிட்ட, நீ கிளம்பி போயிரு, வேணான்னு சொன்னா கேளு, போ போ. ரொம்ப ஸ்மார்ட் இது. தலிக்கோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வச்சு வீடியோ கேட்டாங்க. இந்தா போங்க. ஐயோ ஓடி போயிட்டியானே. ஏலே இங்க பாரு ரமுசா, இங்க வந்து பாப்பா பாரு, இவனை பாரு அவனை பாரு, ஓட்டத்தை பாரு எப்படி ஓடுது பாரு. வீடு பூரா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடுதுடாது. இடையில பாரு ஓட்டத்தை பாரு அவனுக்கு. அவன் பாரு எங்க போறேன், அவங்க பாரு கிச்சனுக்குள்ள போறத இங்கிட்டு திருப்பி விட அவங்கள. அது எதுக்கு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு கத்திக்கிட்டு. வாழு கருத்த வாழு, பேரு நல்லா இருக்கா கருத்த வாள். கருத்த வாள் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஜன்னல் மேல அடிக்கிறோம், ஏறானு பார்ப்போம். எங்க ஏறாங்கன்னு பாரு. அவ்வளோதான் இறங்கிட்டான். எங்க வரைக்கும் ஏறி என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு அந்த லைட் எங்க வரைக்கும் போதோ அங்க வரைக்கும் ஏற முடிஞ்சா ஏறி போயிடுறானுங்கப்பா. பார்த்து சேஃப்டியா தான் லைட்டுங்களை அடிக்கணும் போல, தரையில மட்டும்தான் லைட் அடிக்கணும் போல, மேலையெல்லாம் அடிக்கக்கூடாது. எல்லா குட்டிங்களும் சாப்பிட்டு எல்லாம் இப்போ தூங்குற நேரம் ஆயிடுச்சு. சரி விளையாண்டா கொஞ்சம் டயர்டில் தூங்குவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு. சிவானா வந்து அவங்களுக்கு இங்கே ஊர்லேருந்து வர்றப்ப லேசர் லைட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. லேசர் லைட் என்னடியே இவங்க பிறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29 நாள் ஆயிடுச்சு இன்னையோட. ஏன்னா 26ஆம் தேதி பிறந்தானுங்க, இன்னையோட 29 நாள் ஆயிடுச்சு. வீடெல்லாம் சுற்றி ஓவராக ஆட்டம் போடுறாங்க. ஒரு மாசத்துல என்னென்ன குடுன்னு ஏதோ வண்டு உருண்டுட்டு ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடுறாங்க. இங்கே பாரு எப்படி பரண்டி வச்சுட்டான்னு இந்த குட்டி பையன். இந்த ஹைட்டுனா பயம், இங்கே கீழே போட்டுருவேன், நான் கீழே போட்டுருவேன்னு சொல்லி எம்பிட்டு பயன்னு வருங்க. முதல்ல அவங்க பிறந்தாங்களா அந்த 5 பேர் வந்து கத்தவே மாட்டாங்க, நம்ம எப்படா தூக்கி வைப்போம்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க கத்துறதே குறியா இருக்காங்க. வாழுன்னு கத்துறானுங்க. இவர் கையை எப்படி பரண்டி வச்சுட்டாங்கன்னு. கிறுக்கு பைய உள்ள இப்போ பிறந்த 6 பார்த்தீங்கன்னா பெருசு ரவுடினா இது மகா ரவுடி, மிகப்பெரிய ரவுடி. எப்படி வைக்கிறதுன்னு தெரில, அதிக ரவுடி கூட்டம் இது. அதுக்கு மேலே ரவுடியை தாண்டி என்ன இருக்கோ அது இவங்க அந்த மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துல இவங்க வந்து இப்படியெல்லாம் ஓடிட்டு கிடக்கல, இவங்க ஓவர் ஆட்டம். ஒரு மாசத்துல குட்டுன்னு ஓடுறாங்க. ஆளுங்களை நல்லா அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப சூட்டிப்பா இருக்கானுங்க. இப்ப பிறந்தவனுங்க எங்க வரைக்கும் வருவாங்க, கிச்சன் வரைக்கும் போய் இங்க மீன் வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்து போயிட்டு படுப்பு கடியில எல்லாம் சொல்றாங்களா எங்க. டேய் அங்க என்னடா வேலை உங்களுக்கு? ஏய் இங்க என்ன வேலை உங்க 2 பேருக்கும்? ஐயோ இங்க ஒண்ணு இருக்கு 3. ஐயோப்பா வெளியில வா. இதை தூக்கிட்டு வரேன். இவனை புடி. கிளம்பு. இந்த பக்கம் போ. இங்கிட்டு இருக்கு ரூம், இங்கிட்டு போ. இந்த பத்தியில இப்படி போ. இந்த இப்படி போ. ஏய் கூட்டிட்டு போங்கடா உங்க தம்பியில. பால் குடி. எல்லாரும் கேட்டுருந்தீங்க சின்ன கற்பனை பெரிய கற்பனை ஒன்னா காட்டுங்க, நீங்க வருங்க. எப்படி சூப்பரா இருக்காங்கல்ல அறிவுங்க. அப்ப நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்து குளிரும், அதனால பெட்ஷீட்டு ஏதாவது கம்பளி எதாவது விரிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் துணி டெய்லி ஒவ்வொரு துணியா போட்டு படுக்க வைப்பேன். ஆனா இந்த சிஞ்சு பிள்ளைக்கு துணியில படுக்க வைக்கிறதுக்கு பிடிக்காது. அவன் பிள்ளையில தூக்கிட்டு போய் கீழே போய் படுத்துக்குவா. ஆனா இவங்களுக்கு நல்ல மெத்துன்னு நல்ல பெட்ல படுக்கிறதுக்கு தான் குட்டிங்களுக்கு பிடிச்சிருக்கு.
ஆனால் இந்த சாஷா சிஞ்சு குட்டி கேட்கவே கேட்கும். அதான் சொன்னேன்ல, அதுக்குள்ளே குட்டி போடுறது மட்டும்தான் வேலை, மீதியெல்லாம் நான் தான் பார்க்குறேன் வளர்க்குறேன். ஆனால் அது ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. குட்டிங்களை நான் தான் தூக்கி பார்க்குறேன், வளர்க்குறது, பாத்ரூம் கழுவி விடுறது, எல்லா வேலையும், சோறு கொடுக்குற, பால் கொடு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணணும். சிஞ்சு வந்து குழந்தைங்களை கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு நான் சுத்துது. அப்படியே பார்த்தாலும் பெரிய பிள்ளைங்கள தான் தாங்குறா, சின்ன பிள்ளைங்கள கண்டுக்கிறது கிடையாது. சேட்டை பிடிச்சவர். சரிம்மா, இங்க வர அங்கே வரு. நீ எதுக்கு இப்படி ஓடுற? குண்டு 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 குண்டுன்னு. இவ ரெண்டு பேரும் ஒரே அச்சு அசலாம் ஒரே மாதிரி இருப்பானுங்க. என்னம்மா இங்கே இப்போ. ஆனால் இவனுக்கு வந்து கலர் இவனுக்கு கண்ணு வந்தீங்கன்னா ப்ளூ கலர் கண்ணு, இவனுக்கு வந்து எல்லோ கலர். ப்ளூ இவனுக்கு எல்லோ கண்ணு. இதில் ப்ளூ கலர் கண்ணு இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கேன். இதை விட இது அழகாக இருக்கேன். அப்படி இல்லை, இது என் தங்கம். மூசக்குட்டி பிள்ளை தான் அழகு பிள்ளை. இது என் தங்கம் பிள்ளை. இந்த பிள்ளை தான் எப்பயுமே அழகு. என்னம்மா கோவிச்சுக்கிட்டியா? அவன் அழகா இருக்கியா சொன்னதுனால கோவிச்சிட்டியா? இல்லை இல்லைம்மா, இல்லை இல்லைம்மா, கோச்சுக்கல இல்லைம்மா. ஆமாவா இல்லையா சொல்லு, கண்ணை மூடி சொல்லு, கண்ணை மூடி சொல்லுமா. இது வந்து ஒரு அப்பாவி பிள்ளை. இது வந்து ஒரு அப்பாவி பிள்ளை. இவன் கண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ குட்டி போட்ட எல்லா குட்டிக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து ப்ளூவாக தான் இருக்குது.